நிலாவும் சோழனும் பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனச்சோம். ஆனா, இப்ப தான் உண்மையாவே பார்த்தீங்கன்னா, நிலா சோழனுக்கு அவங்களோட லவ் ஸ்டோரியே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. நிலா வந்து எந்த அளவுக்கு சோழன மிஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு எபிசோட் பார்த்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க நல்லா சேட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம பாண்டி வந்து சொல்லுவாங்க, "இதே மாதிரியே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணு. அப்பதான் அவங்க வந்து உன்னைய மிஸ் பண்ணுவாங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "பாத்தியா காதல் அனுபவம் பேசுது" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் எல்லாம் நல்லா ஜம்முன்னு போட்டுட்டு, இப்ப வானதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்றதுக்காக போறாங்க. கெட் டுகெதர் மாதிரி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. பட் இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, சாதாரணமா இந்த வானதி வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. என்னென்ன பிரச்சனைலாம் இழுத்து விட போறாங்களோ அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம சேர் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, பல்லவன்கிட்ட வந்து சமைச்சு குடுத்து விடுறாங்க. "இத கொண்டு போய் நீயே குடுத்துட்டு வா. நான் நிலாவுக்கு பிடிச்ச சிக்கன் கிரேவி பிடிச்சு வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "கண்டிப்பா நான் போய் குடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பல்லவன் வந்து நிலாவ பார்க்கறதுக்காக போறாங்க. வீட்டோட பெல் அடிச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா, "மறுபடியும் அந்த சோழன் தான் வந்திருக்கான்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி நம்ம தேனும், மனோகரும் பேசிட்டு இருக்கும்போது, நிலா வேகமா போயிட்டு டோர ஓப்பன் பண்றாங்க. சோழன் வந்திருப்பாரு அப்படின்னு நெனச்சுட்டு தான் போய் டோர ஓப்பன் பண்றாங்க. பட் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பல்லவன் வரான். பல்லவன் வந்தத பார்த்ததுமேனு, நிலா வந்துட்டு, "டேய் பல்லவா நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, "வாடா வாடா வந்து உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. "என்ன நீ எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "டேய் பார்த்து 1 நாள் தான்டா ஆகுது. நான் நல்லா இருக்கேன் பல்லவா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்றாங்க. "எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது அண்ணி. உங்கள நான் ரொம்ப மிஸ் பண்றேன். நீங்க இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "சரிடா பல்லவா, நான் இங்க தானே இருக்கிறேன் தான் நெனச்ச உடனே என்னைய வந்து பார்த்துட்ட. நீ பேசாம என் கூடயே இங்கேயே இரேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சூப்பர் அண்ணி. எனக்கும் இங்க இருக்கணும்னு ஆசை தான். பட் இருந்தாலும் நம்ம வீட்ட நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதனால வீட்டுக்கு போயிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா பேசி சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்பதான் "ஏய் இதில என்னடா என்ன இருக்குது?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அண்ணன் வந்து உங்களுக்கு சேர் அண்ணன் வந்து சிக்கன் கிரேவி குடுத்துட்டாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "சேர் அண்ணன் சிக்கன் கிரேவி வச்சாரா? அப்பா இன்னைக்கு சூப்பரா இருக்க போகுது" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி வாடா சாப்பிடலாம். நீ சாப்பிட்டியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல அண்ணன் முதல்ல உங்கள்ட்ட குடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லுச்சு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்கிற? வா நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நிலா வந்து சாப்பாடுலாம் எடுத்து வைக்கணும்னு நெனைக்கிறாங்க. அந்த நேரம் தேனும், மனோகரும் வராங்க. "என்ன நேத்து தானே நிலாவ கூட்டிட்டு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நீ இப்படி பார்க்க வந்துட்டே இருக்கீங்க. ஒரு ஆள மாத்தி ஒரு ஆள" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, எங்க அண்ணிய பார்க்கறதுக்காக வரோம். நான் நிலா அண்ணிய பார்க்காம இருக்க முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. "அண்ணியா? ஏன் தம்பி? அதான் உங்க அண்ணனுக்கு விவாகரத்து ஆயிருச்சுல. அப்புறம் என்ன அண்ணி?" அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கேட்கிறாரு. நிலா இருந்துட்டு, "இப்ப என்னப்பா? உங்க அண்ணன கல்யாணம் பண்ண மட்டும் தான் என்னைய அண்ணின்னு கூப்பிடணுமா? பல்லவனுக்கு பிடிச்சிருக்கு அவன் கூப்பிடுறான். இதுல என்ன இருக்குது? நீ கூப்பிடுற பல்லவா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்றாங்க. "சரி பேசிட்டே இருக்க வேண்டாம். முதல்ல நம்ம சாப்பிடலாம் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. "நிலா நைட்டு தான் நான் செஞ்சத சரியா நீ சாப்பிடல. இப்போ உனக்கு அம்மா உனக்கு பிடிக்குமேன்னு மட்டன் சமைச்சு வச்சிருக்கேன் சாப்பிடலையா?" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா நீங்க வேறம்மா அண்ணன் சேரண்ணன் சிக்கன் குழம்பு வச்சா சூப்பரா இருக்கும். சேரண்ண வைக்கிற சிக்கன் கிரேவிய கொஞ்சம் நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. அண்ணன் எப்பயுமே நெறையா தான் குடுத்து விடும் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்களும் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். உங்களுக்குமே இந்த டேஸ்ட்னா ரொம்ப பிடிக்கும். சேரனோட கை பக்குவம் அப்படி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து வேகமா சாப்பாடு வச்சு சாப்பிடுவாங்க. பல்லவன் கிட்டயும் "உட்கார்றா பல்லவா சாப்பிடு" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம பல்லவனும் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா, "சரிடா பல்லவா, அப்புறம் என்ன பண்ண போற அடுத்து?" அப்படின்னு சொல்றாங்க. "வேலைக்கு போறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "தெரில அண்ணே ரிசல்ட் வரட்டும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம்" அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் வந்து, "சரி ரொம்ப லேட் ஆயிருச்சு. அண்ணன் என்னைய தேடும். அது மட்டும் இல்ல பாண்டியனே வானதி அக்கா கூப்பிட்டுருக்காங்களாம். வெளியில போறாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடா சொல்ற? வானதி கூப்பிட்டுருக்காளா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா. பாண்டியனே அதுக்கு தான் கிளம்புறாங்க. அவங்களோட வண்டிய தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் போய் குடுக்கணும். ஏதோ 11 மணி போல வரணும்னு சொன்னாங்களாம். ஏதோ கெட் டுகெதர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மீட் பண்றாங்க போல இருக்குது. ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாங்க போல இருக்குது. அதனால அண்ணனையும் வர சொல்லியிருக்கும் போல. எல்லாரும் அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவாங்க அண்ணி" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் சரிதான்டா. பாண்டி சரின்னு சொல்ட்டாங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லைன்னா மட்டும் வானதி விட்டுருமா அண்ணி. கண்டிப்பா வானதி கூப்பிட்டா போய் தானே ஆகணும். இல்லைன்னா இதுக்கு ஏதாவது சண்டை வரும். பாண்டியனுக்கும் பெருசா விருப்பம் இல்ல. போறதுக்கே விருப்பம் இல்லன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் சண்டை வரக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போறாங்க. அவங்க போயிட்டு வர்றது வரைக்கும் வானதிக்கா எதுவும் சண்டை போடாம இருந்தா அதுவே பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரிடா பல்லவா அவங்களுக்கு பேசுறதுக்கு டைம் கிடைச்சுச்சுன்னா அதுவே போதும். வானதிக்கு பிடிச்ச மாரி நடந்துக்கிட்டா பாண்டி அவங்க ரொம்ப வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. வானதிக்கு பிடிச்ச மாரி நடந்துக்கிட்டா வானதி என்ட்ட கோவப்பட போறாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சரின்னு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம
நிலாவோட அம்மா இருந்துட்டு, "இதெல்லாம் உனக்கு நல்லாவாடி இருக்கு. வீட்ல இங்கேருந்து மாத்தி மாத்தி சமைச்சு கொண்டு வந்து குடுக்குறதும், ஒவ்வொரு ஆளா வந்து பார்க்குறதும், நேத்து தானே அந்த சோழன் வந்து பார்த்துட்டு போனான். அதுக்கு முன்னாடி இவன் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இவன் சின்ன பையன்ம்மா. இவனுக்கிட்ட நீங்க என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்போ என்னைய இங்க பார்க்கறதுக்கு இங்க வராம, அப்புறம் எங்க போய் பார்க்க முடியும்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மனோகர் இருந்துட்டு, "தேனு கொஞ்சம் அமைதியா இரு. இத்தன நாளா இருந்திருக்காங்க. நிலா கூடவே இருந்திருக்காங்க. அவங்க பாசத்துல வரத்தான் செய்வாங்க. எப்படி உடனே வந்து மறக்க முடியும்? கொஞ்ச நாள் ஆகும்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எதுக்குப்பா மறக்கணும்? அப்படிலாம் மறக்கக்கூடிய ஒரு பாசம்லாம் இல்லப்பா. எங்க மேல உள்ள பாசம்லாம் தனிப்பட்ட விதத்துல பயங்கர பாசம் வச்சிருப்பான் பல்லவன்லாம். நாங்க மறக்கணும்னு அவசியமே இல்லையே!" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா "சரிடா, நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பலையா?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லப்பா கொஞ்சம் ஒர்க் இருக்குது. நான் அந்த ப்ராஜெக்ட் தான் பண்ணிட்டுருக்கிறேன். பண்ணி முடிக்கவும் இன்னைக்கு நான் வந்து குடுத்துருவேன். அது மட்டும் இல்ல ரொம்ப நாள் கழிச்சு அப்பா, அம்மா கூட இருக்கிற அதனால நீ இருன்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லிட்டா. அவங்க மத்த ஆஃபீஸ் ஒர்க்லாம் நாங்க பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டா. அதனால நான் வீட்ல இருந்தே வந்து ஒர்க்க கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டுருக்கேன்ப்பா அப்படின்ற மாரி சொல்லிட்டுருப்பாங்க. சரிடா, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா நேத்து நான் ஒண்ணு கேட்டேன். நீ அத எனக்கு பதில் சொல்லவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னப்பா கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? அப்படின்னு சொல்றாங்க. உடனே தேன் இருந்துட்டு, ஆமா உனக்கு தான் சோழனையும், சோழனோட ஃபேமிலியும் அவ்ளோ பிடிச்சிருக்கு. அப்படி இருந்தும் எதுக்காக நீ சோழன விவாகரத்து பண்ணன்னு கேட்டாங்க. அதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்ல. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, ஆ இந்த "ஐயோ! கொஞ்சம் இந்த வேலை இருக்கு. இத மட்டும் முடிச்சுட்டு வந்துரட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா எந்திரிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சரி லஞ்ச் டைம் வருது. லஞ்ச் டயத்துக்காவது வீட்ல இருக்கிறத சமைச்சு குடுப்போம். சாப்பிட்றாளான்னு பார்ப்போம். இல்லன்னா யார் யாரெல்லாம் வரப்போறாங்களோ தெரியல. கூடிய சீக்கிரம் இவள திருவண்ணாமலைக்கு கூட்டிட்டு போயிறணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "நீ வேற இவைங்க பண்றத பார்த்தா திருவண்ணாமலைக்கும் வந்துருவாய்ங்க போல இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நிலாவே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்து ஒதுக்குனால் கூட இவைங்க விடமாட்டாய்ங்க போல இருக்குது. அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா காலிங் பெல் அடிக்கிறாங்க. நிலா வேகமா போயிட்டு டோர வந்து ஓப்பன் பண்றதுக்கு வேகமா ஓடுறாங்க. சோழன் வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நடேசன் அப்பா வந்திருக்கிறாரு. "வாங்க அங்கிள் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "என்னம்மா நிலா எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இதோ உன்னைய பார்க்கறதுக்கு தான் வந்துட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "வாங்க அங்கிள் தாராளமா வாங்க, வாங்க உள்ள வந்து உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "சாப்பிட்டீங்களா அங்கிள்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாம்மா சேரன் இன்னைக்கு உனக்கு பிடிக்குமேன்ட்டு அவன் சேரன் தான் சிக்கன் கிரேவி வச்சிருந்தான். அத வச்சு சாப்பிட்டேன்ம்மா ஏதோ. சரி நீ எப்படி இருக்க?" அப்படின்னு "நல்லா இருக்கேன் அங்கிள்" அப்படின்னு சொல்றாங்க. "வீடெல்லாம் உனக்கு உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே தேன் இருந்துட்டு, "இது என்ன கேள்வி? அந்த வீட்ட விட இத பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏம்மா என் வீட்டுக்கு என்னம்மா குறை? என் வீடு 100 வருஷம் ஆனாலும் நிமிர்ந்து நிக்கிற வீடு. பழைய காலத்து வீடு அவ்வளோ ஸ்ட்ராங்கா கட்டியிருக்கிறாங்க." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "சரி அங்கிள் அத விடுங்க. நீங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு "நீ இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிச்சதும்மா. அதனால தான் நான் வந்தேன் உன்னைய பார்த்துட்டு போலான்னு. ஒரு நாள் ஆச்சு பார்த்தியா உன்னைய பார்த்து. நேத்து ஃபுல்லா உன்னைய பார்க்கவே இல்ல. எவ்வளோ கஷ்டமா இருக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நேத்து காலையில தானே கூட்டிட்டே வந்தோம் நாங்க நிலாவ" அப்படின்ற மாதிரி மனோகர் வந்து சொல்றாரு. "அதுக்கு என்ன செய்ய? என் மருமகள பார்க்காம என்னால இருக்க முடியல" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அப்பாவும் சொல்றாரு. "நீ இல்லாம அந்த வீட்ல அந்த பயலுக ரொம்ப இது மாறிட்டாளுகம்மா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அதே நிலாவும் அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு, அதுக்கப்புறமா நடேசன பறந்துட்டு, அ கால தூக்கி அப்படியே உட்கார்றது, சோபால இப்படி உட்கார்றது அந்த மாரி பண்ணிட்டுருக்கிறாரு. இதெல்லாம் வந்து மனோகருக்கும், தேனுக்கும் சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஐயோ! இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க? போய் நிலா இப்படி போய் ஒரு ஆளுகிட்ட வந்துட்டு ஒரு குடும்பத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்திருக்கிறா இத்தன நாளா, அப்படின்னு சொல்லிட்டு நிலாவையும் பார்த்து முறைச்சுக்கிட்டே அப்படியே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடேசன பறந்துட்டு, "சரி அடிக்கடி வர்றேன் நானு சரியா? பார்த்து ரெஸ்ட் எடு. இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போலயா நீயி?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல அப்பா, அம்மா கூட ரொம்ப நாள் கழிச்சு இருக்கிற. அதனால நீ வீட்ல இரு." அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லிட்டா அங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "பரவால்ல, பரவால்ல. திவ்யா நல்ல பிள்ளை தான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிர்றாங்க. "சரிம்மா பார்த்து போயிட்டு வரேன் சரியா? பார்த்து கவனமா இருக்கணும். எதுனாலும் உடனே எனக்கு ஃபோன் அடிக்கணும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நடேசன் அப்பா கிளம்பி போயிர்றாங்க. அதுக்கப்புறமா "என்னடி இவரு இப்படி இருக்கிறாரு? வயசானவர் மாரியா நடந்துக்கிறாரு? கொஞ்சம் கூட ஒரு சென்ஸே இல்ல, ஒரு மேனர்ஸே இல்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னம்மா சொல்ற? எதுக்கும்மா இப்படிலாம் பேசுற?" அப்படின்னு சொல்றாங்க. "எப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு பாரேன். அவரோட ஆட்டிட்யூட் எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இப்படி ஒரு வீட்ல போய் நீ வாழ்ந்துட்டு இருந்திருக்க 1 வருஷமா. இத நினைக்கும்போது எப்படித்தான் இப்படிலாம் நீ இருந்தியோ எனக்கு தெரியல." அவரு உட்கார்ந்துருக்கிறதும், அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏம்மா நீ அப்படி பார்க்குற? அதெல்லாம் ரொம்ப நல்லவருமா. அவரு எனக்காக பசங்களுக்கு தெரியாம நான் உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு நெறைய குடுப்பாரு. என் மேல அவருக்கு தனிப்பட்ட பிரியம் இருக்குது." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
என்னமோ நிலா! நீ பண்றது எதுவுமே சுத்தமா நல்லாவே இல்ல. எப்படித்தான் இவங்க கூட எல்லாம் இருந்தியோ நீயி! வாழ்ந்துட்டு இருந்தியோ அந்த வீட்ல. யாருமே சரியில்ல அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏம்மா நீங்க யார பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்கிறீங்க? நான் கூட ஆரம்பத்தில அப்படித்தான் நெனச்சேன். இந்த வீட்ல இருக்கவங்கள என்னால இருக்கவே முடியாதோ! ஏன் இந்த வீட்ல இருக்கவங்கலாம் இப்படி இருக்காங்கன்னு நெனச்சேன். ஆனா வெளி தோற்றத்துக்கு பார்த்துட்டு நீங்க இப்படி பண்ணக்கூடாது. அவங்க மனசார ரொம்ப நல்லவங்க. என் மேல ரொம்ப அன்பாவும், அக்கறையாவும் இருக்கிறவங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே மனோகர் இருந்துட்டு, "நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காத நிலா" அப்படிங்கும்போது, "நீங்க கேட்க வர்றது எனக்கு புரியுதுப்பா. சரி விடுங்க. இத பத்தி எதுவுமே பேச வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட வேலைய வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. "என்னங்க இது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. இதுக்கு பேசாம நிலாவ நம்ம கூப்பிடாமலே இருந்திருக்கலாம் போல இருக்குதே." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோகர் கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. அவங்க வரும்போதெல்லாம் இவளும் நல்லா தான் பேசுறா. சோழன்கிட்டயும் நல்லா தான் பேசுறா. ஆனா எதுக்காக விவாகரத்து பண்றேன் அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறா. ஏதாவது சண்டை இருக்கணும், இல்ல அந்த குடும்பத்தில யாராவது பிடிக்காதவங்க இருக்கணும் அப்படின்னா மட்டும் தானே விவாகரத்து பண்ணணும். இவ ஏன் இப்படி இருக்கிறான்னு எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அப்பா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ பேசிட்டு இருக்கும்போது நம்ம நிலா வந்துட்டு சோழனுக்கு ஃபோன் போடலாமா? ஏன் இன்னும் இவரு எனக்கு கால் பண்ணாம இருக்கிறாரு? என்னைய ஃபுல்லா இன்னைக்கு பார்க்கவே வரலையே! இப்படி இருக்க மாட்டாரே! அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. நைட்டு சேட் பண்ணது எல்லாத்தையுமே ரீட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இவரு மட்டும் எதுக்கு என்னைய பார்க்க வராம இப்படி பண்ணிட்டாரு? அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து சோளா மெசேஜ் பண்ணா என்ன? இப்படி மெசேஜ் பண்ணாம இருக்கிறவைங்க வேலையா இருக்குமோ? ஒரு இல்ல நம்ம கால் பண்ணி பார்க்கலாமா? இல்ல நம்ம கால் பண்ணா சோழன் ரொம்ப பிஹேவ் பண்ணுவாரு. ஏதோ அவர வந்து ரொம்ப மிஸ் பண்ற மாரி நெனச்சுக்குருவாரு. அதனால அவரே கால் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து மாத்தி மாத்தி இத பத்தி யோசிச்சு நெனச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்னதான் பண்றது? எப்படியாவது இவர்கிட்ட இருந்து நம்ம வந்து அ அ சோழன்கிட்ட இருந்து மெசேஜ் வரணுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற இந்த நேரம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு அ பெல் அடிக்கிறாங்க. பெல் அடிச்சதுமே சோழன் தான் நம்மள பார்க்க வந்துட்டானோன்னு சொல்லிட்டு, ஹால்ல தான் நிலாவோட அம்மாவும், அப்பாவும் உட்காந்துருப்பாங்க. ஆனா, அது எல்லாத்தையும் தாண்டி வேகமா ஓடுவாங்க இந்த நிலா பெட்ரூம்ல இருந்து. "என்னடா இது இவ்ளோ தூரம் வேகமா ஓடுறாளே!" அப்படின்னு சொல்லிட்டு, "பாத்து, பாத்து நிலா பாத்து" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னாச்சு நிலா?" அப்படின்னு காலிங் பெல் அடிக்கிறாங்க. சொல்லிட்டு வேகமா ஓப்பன் பண்ணி பார்த்தா பாண்டி. ஸோ பாண்டி வந்து வருவாரு. அவரு "வாங்க பாண்டி உள்ள வாங்கன்னு" சொல்லிட்டு நம்ம நிலா வந்து கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சுட்டு, "என்ன நல்லா இருக்கீங்களா?" அப்படின்ட்டு கேட்பாங்க. நான் நல்லா இருக்கிறேன் பாண்டி." "என்ன பாண்டி?" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "இல்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னது இது? எங்க பொண்ண எங்க வீட்டுக்கு தான கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறோம். இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நாங்க பார்த்துட்டு போணும் வந்தோம்ன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏதோ எல்கேஜி பிள்ளைய ஸ்கூல்ல விட்டுட்டு பின்னாடியே எல்லாரும் வந்து பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது ஏங்க பொண்ணுங்க. நாங்க பெத்த பொண்ணு. நாங்க என்னங்க பண்ண போறோம்? எங்க பிள்ளைய நாங்க நல்லா பத்திரமா பார்த்துக்கிற மாட்டோமோ? நீங்க என்ன இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க? முதல்ல நிலாவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? எதுக்கு உங்க குடும்பத்துல இருந்து எல்லாருமே இப்படி மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, நிலா இருந்துட்டு, "அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கிற நீயி? நீ அவங்க வந்ததுல என்ன தப்பு இருக்குது?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "தேனு அமைதியா இரு. ஏன் சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்குது?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "என்ன பாண்டி நீங்க வானதி வந்து கூப்பிட்டுருக்காங்களாம்ல, நீங்க போனீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா போயிட்டு வந்தேன். அத ஏன் கேட்குறீங்க? எனக்கு அவங்க பண்ணது எதுவுமே சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் நான் போகலைன்னா அவ கோவப்படுவா. அதனால தான் போயிட்டு வருவோம்ன்னு சொல்லிட்டு போனேன். என்னென்னமோ பண்ணாங்க. என்னமோ அவங்க படிச்சிருக்கிறாங்க. நான் படிக்காதவன். இருந்தாலும் டீசென்ட்டா என்னால நடந்துக்க தெரியும். நான் அப்படி இருந்துட்டேன். ஒரு வேளை நான் வரல அப்படின்னு சொன்னேன்னா, இந்த வானதி மறுபடியும் இதுக்குன்னு ஏதாவது சண்டை போடுவா. அதனால தான். ஆனாலும் நீங்க கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கு வந்தா நல்லாயிருக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன் பாட்டி நீங்க இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல. அந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் எல்லாருமே அவங்கவங்களோட வேலைய கரெக்ட்டா பார்த்துட்டு இருந்தோம். ஆனா, இப்ப அப்படி இல்ல. ஏதோ ஒரு மாதிரியா இருக்குது. சரி அது உங்களோட விருப்பம். இருந்தாலும் சரி உங்கள பார்த்துட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு, பாண்டி இருந்துட்டு வானதிய அங்க நடந்த கதை, காலேஜ் பசங்கள்லாம் வந்தது, சாப்பிட்டது, வச்சது அப்படின்னு இப்படின்னு எல்லாத்தையுமே சொல்றாங்க. நெறைய பில் வந்துருச்சு. எல்லா பில்லையும் கடைசியில பார்த்தா வானதி, "பாண்டி பில்ல கட்டிர்றியா?" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா. "எனக்கு தாங்க எல்லாத்துக்குமே செலவு. ஏன்னா எல்லாருமே காலேஜ்ல படிக்கிறாங்களாம். அவங்க கிட்ட வந்து பணம் இருக்காதாம். நான் தான் வேலைய பார்த்துட்டு இருக்கிறேன். நான் சொந்தமா பிசினஸ் பண்றதுனால, நீ தான் வந்து பணம் குடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்றது? அத்தன பேர் சாப்பிட்டதுக்கும் நான் தான் பணத்த குடுத்தேன். எனக்கு இதெல்லாம் தேவையா? இதுக்கு தான் இந்த வானதி என்ன கூட்டிட்டு போயிருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி என்ன பண்றது? வானதிக்கு பிடிச்ச மாரி நடந்துக்கோங்க. ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து இப்ப தான் மறுபடியும் வந்திருக்கிறீங்க. அதனால அவங்க கோவத்த அவங்களால ஹேண்டில் பண்ண
பண்ண தெரியல. நான் ஆரம்பத்தில சொன்ன மாரி தான். கொஞ்சம் பக்கம் போக போக அவங்களுக்கு மெச்சூரிட்டி ஆயிரும். இதையே நீங்க எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வேற, ஐயோ! இவ்வளோ பேரு சாப்பிட்டதுக்கு நான் பில் கட்டுட்டேன். என்னைய போய் பில் கட்ட சொல்ட்டியே அப்படி இப்படின்னு எதா நான் சொன்னேன்னா, இதுக்கும் சண்டை போடுவா. அதனால சரி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டிட்டேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. போக போக எல்லாமே சரியா போயிரும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி பார்ப்போம். அதத்தான் நானும் நம்புறேன். பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க எனக்கு வேலை இருக்குது. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து கிளம்பி போயிர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம தேன் இருந்துட்டு, இது என்னடி கொடுமையா இருக்குது. சோழன் மட்டும் தானா? சோழன் வந்து எல்லாருமே இப்படி மாத்தி மாத்தி வந்து உன்னைய பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, என்ன சொல்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு பேசாம நீ அங்கேயே இருந்திருக்கலாம்டி அப்படின்னு சொல்றாங்க. அதத்தான் நானும் சொல்றேன். அங்கேயே இருந்திருக்கலான்னு. நீங்க என் மேல உள்ள நீங்க வந்து என்னோட அம்மா, அப்பா இத்தன நாள் கழிச்சு என்கிட்ட பேசுறீங்களேன்னு சொல்லி தான் நானும் இங்க வந்து இருக்கிறேன். அப்படி மாரி சொல்றாங்க. அப்ப உண்மையா அப்பா, அம்மா மேல பாசம் வச்சு நீ இங்க வரலையாடி? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லம்மா. அவங்க எப்பயுமே அப்படிதான். நானா அவங்களுக்கு ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொல்றாங்க.